வணக்கம் மக்களே, நம்மளோட கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ப்ரோ ஓட்டிங் போடுங்க ப்ரோ, ஓட்டிங் லிஸ்ட் போடுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அஃபிஷியல் ஓட்டிங் லிஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ அதேமாதிரி இந்த வாரத்தில் ஒரு மிட்வீக் எவிக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் தெரியல. ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் லைவ் அப்டேட்டுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரே ஒரு விஷயம் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். இப்போ லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனும் நம்ம அருண் பிரசாத்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெருங்கிய உறவு முறை, அதுவும் அங்காளி பங்காளி முறைன்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? எனக்கு என்னமோ ரொம்ப ஒரு மாதிரி ஆனந்தமாக இருக்குதையா அப்படிங்கிற மாதிரி, ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற கமெண்ட்டில் போட்டு விடுங்க. ஸோ இந்த ஓட்டிங் லிஸ்ட் சரிங்களா, ஓட்டிங் லிஸ்ட்டை பற்றி வந்து பேசணும் அப்படின்னா ஓட்டிங் லிஸ்ட் அஃபிஷியல் அன்அஃபிஷியல் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நேர் ஈக்குவலாக தான் போயிட்டு இருக்கு, எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இல்லை. ஸோ அஃபிஷியல் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்காங்க. அன்அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா 92,000 ஓட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் முதல் இடத்துல இருக்காங்க. இரண்டாவது இடத்துல மஞ்சரி இருக்காங்க. முழுக்க முத்துக்குமரனோட ஓட்டுகள். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனோட ஓட்டுகள் ராணுவ எழுந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ வந்து ஏதோ ஒரு சின்ன வாக்கிய தகரனால வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு ஓட்டு இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரிக்கு விழுந்துகிட்டு இருக்கு. மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா 81,000 இடத்துக்குள்ள இரண்டாவது இடத்துல இருக்காங்க. மூன்றாவது இடத்துல ராணுவ இருக்காப்புல 72,000 ஓட்டுகள். அதாவது 90,000, 80,000, 70,000, 60,000 அந்த ரேஞ்சில் வருது வரிசையா சரிங்களா. மூன்றாவது இடத்துல ராணுவ 72,000 ஓட்டில் இருக்காப்புல. நான்காவது இடத்துல விஷால் இருக்காப்புல. பவித்ரா ஜனனி இருக்காங்க நான்காவது இடத்துல 61,876 ஓட்டுகள். ஐந்தாவது இடத்துல விஜய் விஷால் 61,000 ஓட்டுகள் இருக்காங்க. ஆறாவது இடத்துல ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா 54,000 ஓட்டுகள் இருக்காங்க. ஏழாவது இடத்துல அன்சிதா வந்து பார்த்தீங்கன்னா 49,000 ஓட்டுகள் இருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ விஜய் விஷாலை மறுபடியும் பின்னுக்கு தள்ளிட்டு பவித்ரா ஜனனி முன்னாடி போயிருக்காங்க அப்படி தான் சொல்லணும். ஸோ இதே தான் அஃபிஷியல்லையுமே இருக்குது. இந்த ஆர்டர் தான், இதை விட்டு பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை அஃபிஷியல்லையுமே சரிங்களா. ஸோ இப்போ என்னோட ஒரே ஒரு டவுட் என்ன அப்படின்னா, இந்த வாரத்தில் மிட்வீக் எவிக்ஷன் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அது வந்து உள்ளுக்குள்ள டிஸ்கஷன் போயிருக்கு. இன்னைக்கு எடுக்க போகிறோம், இப்போ நடந்துகிட்டு இருக்கும் ஷூட்டு, இன்னைக்கு நடக்கிற எபிசோட், அதாவது லைவ்ல கிடையாது, இன்னைக்கு ஒரு ஷூட் போயிட்டு இருக்காங்க. அந்த ஷூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் எவிக்ட் ஆக போகிறாங்க. ஸோ அது அன்சிதாவா ஜெஃப்ரியா அப்படிங்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது சரிங்களா. ஓட்டிங் யார் இருக்குது ரொம்ப டவுனாக இப்போதைக்கு ஜெஃப்ரி தான், அன்சிதா தான் வந்து பார்த்தீங்கன்னா டவுனாக இருக்காங்க. அஃபிஷியல்லையுமே அன்சிதா தான் வந்து பார்த்தீங்கன்னா டவுனாக இருக்காங்க. பட் மிட்வீக் எவிக்ஷனில் எப்படி தூக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ உங்களோட ஒப்பீனியன், அன்சிதா வெளில போகிறாங்களா, ஜெஃப்ரி உள்ள போகிறாங்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் போட்டு விடுங்க. ஸோ கன்ஃபார்ம் ஆனோடனே நான் உங்களுக்கு வந்து அப்டேட் போடுறேன் லைவ்ல. ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.